அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, பார்க்கும்போதே எவ்வளோ சாக்லேட் ஆசையா இருக்குல்லங்க சாப்பிடணுன்ட்டு. இன்னைக்கு நான் என்ன செய்யறேன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப ட்ரெண்டிங்கா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ப்ரௌனி தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ், நியூ இயர்னு எல்லா மாசமும் கேக்கு சாக்லேட் சாப்பிடுற மாசம் தாங்க. சோ இன்னைக்கு கிறிஸ்மஸ், பசங்க ஆசையா கேக் கேட்டாங்க. சரி, நம்ம இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ப்ரௌனி செய்யலாம் அப்படின்ட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. எல்லா பொருளும் வீட்டுல வாங்கி வச்சு செய்ய ஆரம்பிச்ச உடனே இந்த பூனை வந்து கிச்சன்ல பால் பார்த்தோன்னே சுத்தி சுத்தி வரும்லங்க, அந்த மாதிரி என்னோட பொண்ணு கிச்சனையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த சாக்கோ சிப்ஸ் சாக்லேட்டுக்கு தாங்க இந்த அலுப்பற. அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அவளோட சேர்ந்துக்கிட்டு ஹாப்பியாக வந்து கேக் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. என்கிட்ட வந்து அவன் கிடையாது, அதோட பீட்டரும் கிடையாது. ஸோ நம்ம வந்து அதிகமாக கேக் செய்ய மாட்டோம் வீட்டில். நான் சிம்பிளா வந்து வீட்டில் ப்ளம் கேக் செய்வேங்க, அதோட டீ கேக் செய்வேன். ஸோ இன்னைக்கு பசங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுக்காக வீட்லயே வந்து ப்ரௌனி செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இதுல வந்து நாட்டு சக்கரை தாங்க சேர்த்திருக்கேன், 1 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். ஸோ இன்னைக்கு மைதா கூட ஆட் பண்ணலைங்க, கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடருங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா தான் கேக் செய்ய போறேன். முடிஞ்ச அளவுக்கு பசங்க வந்து ஹெல்த்தியா சாப்பிடணுன்றதுதான் என்னோட எப்பவுமே திங்கிங்கா இருக்கும். ஸோ நான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ லைட்டா உப்பு, ஸோ ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதோட நம்ம வந்து பட்டரும் சரி சாக்லேட்டும் சரி உருக்கி வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு சாக்லேட்டுங்க, 100 கிராம் அளவுக்கு பட்டர். ஸோ இது பாத்தீங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தட்ல வந்து உருக்கி வச்சிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த குட்டி போனா மறுபடியும் ஓடி வந்துருச்சுங்க. எனக்கு டேஸ்ட் பண்ண கொடுங்க மம்மி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. ஸோ நான் பாத்தீங்கன்னா இருடா செல்லம் அப்படின்னு சொல்லி அவளை வெயிட் பண்ண வச்சுட்டு இருந்தேங்க. ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் நான் சாக்லேட் கொடுக்குறேன்னு சொன்னதுமே. ஒரு வழியா அவளுக்கு கொஞ்சம் சாக்லேட்டை கொடுத்துட்டு ஸோ மீதி இருந்த சாக்லேட்டை இதுல கொஞ்சம் சேர்த்துட்டேங்க. ஸோ லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை டின்ல ஆட் பண்ண போறோம். டின்ல முன்னாடியே பாத்தீங்கன்னா பட்டர் எல்லாமே நான் சேர்த்து வச்சுட்டேன், பட்டர் பேப்பர் சேர்த்துட்டு. ஸோ இந்த பேட்டரை இதுல ஸ்மூத்தா இறக்கிடலாங்க. வாவ், சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. இதுக்கு மேல லைட்டா சாக்கோ சிப்ஸ் வந்து நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிருக்கோம். இன்னைக்கு என் பசங்களுக்கு ஒரே ஹாப்பி தாங்க. பாருங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கான்ட்டு. இப்ப நம்ம டின்னை வந்து அடுப்புல வச்சுதான் சமைக்க போறோங்க. இன்னைக்கு நான் அவன்ல வச்சு சமைக்கல. இது பாத்தீங்கன்னா இந்த டின்னுக்கு ஏத்தளவு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேங்க. ஸோ கீழே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணி விட்டுட்டேங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மீடியம்லயே வைங்க. ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஒரு 55 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு இது பேக் ஆகுறதுக்கு. சிம்லயே வச்சு நான் பேக் பண்ண விட்டுட்டேங்க. எவ்வளவு சூப்பரா பேக் ஆயிருக்கு பாத்தீங்களா. பார்க்கவே அவ்வளோ எம்மியா இருந்தது. ஸோ டெம்ப்டிங்கா இருந்தது பார்க்கும் போதேங்க. ஸோ என்னோட பொண்ணு குட்டி போட்ட பூனை மாதிரி அது டேஸ்ட் பண்ற வரைக்கும் விடவே இல்லைங்க, சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா. ஸோ ஒரு வழியா பாத்தீங்கன்னா எடுத்து நான் வச்சுட்டேன். ஸோ இது நல்லா ஆறட்டும்ட்டு அதுக்கப்புறம் லைட்டா பாத்தீங்கன்னா சுடு தண்ணி வச்சுக்கிட்டு இந்த கத்தியை சுடு தண்ணியில டிப் பண்ணி எடுத்துட்டேங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்மூத்தா கட் பண்ண வரும். பாத்தீங்களா எவ்வளோ ஸ்மூத்தா இருக்குன்ட்டு. இப்போ நம்ம பீசஸ் எடுக்கலாங்க. சூப்பரா பட்டர் பேப்பர்ல ஒட்டாம எவ்வளவு ஈஸியா வருது பாத்தீங்களா. இந்த ப்ரௌனி ரொம்ப டெம்ப்டிங்கா இருந்தது, அதே அளவுக்கு டேஸ்டியா இருந்ததுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போதே இவ்வளோ எம்மியா வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஹெல்த்தியா பசங்களுக்கு அதிகமாவே சாப்பிட கொடுக்கலாங்க. ஸோ வெளில விற்கிற சாக்லேட்ஸை விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப ஹாப்பியா சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் ஹெல்த்தியா அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ரொம்ப சூப்பராகவே நாங்க செலிப்ரேட் பண்ணோங்க. என்னோட குடும்பம் சார்பா எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஸோ இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.